Hello my dear friends, welcome back to JEE Tamila. இன்னைக்கு இந்த செஷன்ல 2019 January JEE Mainsல கேட்ட ஒரு क्वेश्चन தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். क्वेश्चन பார்க்கலாமா? Drift speed of electrons when 1.5 ampere of current flows in a copper wire of area of cross section 5 millimeter square is V. If the electron density in copper is 9 into 10 power 28 per meter cube. The value of V in millimeter per second is close to. Take charge of an electron to be 1.6 into 10 power minus 19 coulomb. இந்த கொஸ்டினை தமிழ்ல பார்க்கலாம். குறுக்கு வெட்டு பரப்பு 5 மில்லிமீட்டர் ஸ்கொயர் கொண்ட தாமிர கம்பியில் 1.5 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் போது எலக்ட்ரான்களின் இழுப்பு திசை வேகம் V. தாமிரத்தில் எலக்ட்ரான் அடர்த்தி 9 into 10 power 28 per meter cube எனில் V இன் மதிப்பு மில்லிமீட்டர் per second அருகில் இருக்கும். எலக்ட்ரானின் மின்னூட்டம் 1.6 into 10 power minus 19 கூலும். ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் A 3, ஆப்ஷன் B 0.2, ஆப்ஷன் C 2 and ஆப்ஷன் D 0.02. இது ரொம்ப ஒரு சிம்பிளான क्वेश्चन இல்லையா? டைரக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்க எடுத்துடலாம். இப்போ முதல்ல இந்த क्वेश्चनல என்னெல்லாம் டேட்டா கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஒவ்வொண்ணா ரீட் பண்ணிட்டே எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட்ல குறுக்கு வெட்டு பரப்பு A is equal to 5 millimeter square கொடுத்திருக்காங்க. மில்லிமீட்டர் மீட்டரா கன்வர்ட் பண்ணனும்னா 10 power minus 3 தானே? அத ஸ்கொயர் பண்ணும்போது 10 power minus 6. சோ A யோட வேல்யூ என்ன? 5 into 10 power minus 6 meter square. அடுத்தது 1.5 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் போது சோ மின்னோட்டத்துக்கு என்ன சிம்பல் யூஸ் பண்ணுவோம்? I is equal to 1.5 ஆம்பியர். எலக்ட்ரான்களின் இழுப்பு திசை வேகம் V. எலக்ட்ரான்களின் drift velocity இழுப்பு திசை வேகத்தை V ன்னு எடுத்துக்க சொல்லிருக்காங்க. அடுத்தது தாமிரத்தில் எலக்ட்ரான் அடர்த்தி 9 into 10 power 28 per meter cube. ஓகே, எலக்ட்ரான் அடர்த்திக்கு என்ன சிம்பல் யூஸ் பண்றோம்? small n. So n is equal to 9 into 10 power 28 per meter cube. எனில் V இன் மதிப்பு மில்லிமீட்டர் per secondல கொடுக்க சொல்லிருக்காங்க. அடுத்தது charge of an electron. எலக்ட்ரானுடைய மின்னூட்டம் கொடுத்திருக்காங்க 1.6 into 10 power minus 19 கூலும். ஓகே, இப்போ நம்ம இழுப்பு திசை வேகம் V ஐ கண்டுபிடிச்சிடலாமா? சோ இங்க டேட்டாவை மட்டும் ரைட் சைடுல டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். கரண்ட்டையும் drift velocityயும் இணைக்கக்கூடிய ஃபார்முலா என்ன? Yes, I is equal to NAEVD. இங்க இருந்து இழுப்பு திசை வேகத்தை கண்டுபிடிக்கலாமா? சோ VD ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஃபார்முலாவை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். சோ VD is equal to I by NAE. இப்ப வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். I யோட இடத்துல என்ன போடுவீங்க? 1.5 by N க்கு 9 into 10 power 28, A க்கு 5 into 10 power minus 6, E க்கு 1.6 into 10 power minus 19. சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோமா? இப்போ கீழ டினாமினேட்டர்ல இருக்க 5 வச்சு மேல இருக்க 1.5 நீங்க வந்து டிவைட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சோ 5 3s are 15 தானே? இங்க நமக்கு 0 அங்க 1.5 இருக்குறதுனால 0.3. ஓகே, சோ கீழ இருக்க 5 கேன்சல் ஆயிடும். சோ 9 into 10 power 28 into 10 power minus 6 into 1.6 into 10 power minus 19. ஓகே, இத நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா VD is equal to 0.0208 into 10 power minus 3 meter per second. நமக்கு क्वेश्चनல என்ன சொல்லிருந்தாங்க? மில்லிமீட்டர் per secondல எழுதணும்னு சொல்லிருந்தாங்க. இந்த 10 power minus 3 னா என்னது? மில்லி தானே? சோ மில்லிமீட்டர். ஓகே, per second. So what is the answer? VD is equal to 0.0208 millimeter per second. இந்த ஆப்ஷன் நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்காங்களான்னு செக் பண்ணுவோம். Yes, option D ல 0.02 இருக்கு. So option D is the right answer. So இன்னொரு JEE ப்ராப்ளமோட உங்களை நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்றேன். Thank you for watching.